اقرأ أخيا ورتل القرآن اصدح بصوتك اسمع الأكوان اقرأ كلام الله داوي نفوسنا لنحس في أعماقنا الإيمان من فؤاد كالحجارة قسوة فإذا وعى القرآن حين لانا كم من فؤاد كالحجارة قسوة فإذا وعى القرآن حين لانا فإذا وعى القرآن حين لانا اقرأ أخيا ورتل القرآن اسمح بصوتك اسمع الأكوان اقرأ كلام الله داوي نفوسنا لنحس في أعماقنا الإيمان إنسان هذا العصر أهمل روحه ولم يعد في روحه إنسانا هو تائه إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். மண்ணையும் விண்ணையும் படைத்து மனித குலத்தையும் படைத்து அதற்கு வழிகாட்ட அல் குர்ஆனையும் அதன்படி வாழ்ந்து காட்ட இறை தூதரை நமக்களித்த அந்த நிகரற்ற அன்பாளனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அல்லாஹ்வின் தூதரும் அகில உலகத்துக்கும் வாழ்ந்து வழிகாட்டிய நாதரும் நெறித்தவரா நேர்வழியிலே நிலைத்திருந்த சன்மார்க்க போதகரும் அளவில்லா துன்பங்களை எல்லாம் சகித்து அஞ்சா நெஞ்சத்தோடு இறைவன் ஒருவன் என்னும் பேருண்மையை இழுத்து நிறுத்த பாடுபட்ட தியாக தூதருமாகிய என் உயிர்லமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தவர்கள் மீதும் மறுமை நாள் வரை அவர்களை பின்தொடர்ந்து நடப்பவர்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நிச்சயமாக வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வின் வேதமாகும் என்றும் வழிகாட்டுதலிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களிலே மிக மிக கெட்டது மோசமானது மார்க்கத்திலே புதுமைகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் பிதஅத் எனும் நூதனங்களாகும்.
ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகளாகும், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஒவ்வொரு சொற்பொழிவுகளிலும் இந்த மனித சமுதாயத்துக்கு ஆரம்பமாக நினைவுபடுத்தியதை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு மத்தியிலே அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களே, பெரியார்களே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலிலே சந்தனத்தை மிஞ்சிய வாசனை வார்த்தைகளால் சாந்திகள் சொல்லுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்லவன் அல்லாஹ் ரமலான் எனும் மரத்திலே நோன்பு எனும் மலரை மலரச் செய்து அதிலே தக்வா எனும் நறுமணத்தை உண்டாக்கி நம் அனைவருக்கும் மணக்கச் செய்துள்ளான். இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை மாணவ மாணவிகள் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் மாணவ மாணவிகளிடத்திலே நிறைய திறமைகள் உள்ளது, படித்து முன்னேற வேண்டும் என்ற ஆசை உள்ளது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், உங்களுடைய கைகளிலே தவழுகின்ற இந்த புத்தகத்தை நான் எழுதுவதற்கு காரணமாக இருந்ததே என்னிடத்திலே ஓதுகின்ற ஒரு பிள்ளை படிப்பிலே காட்டிய ஆசையும் பெற்றோருடைய முயற்சியும் தான். ஆக பிள்ளைகளிடத்திலே நிறைய திறமைகள் உள்ளது. அந்த திறமைகளை வெளிப்படுத்தி அவருடைய எதிர்கால கல்விக்கு உற்சாகம் ஊட்டுவதற்காகவும் லியாத் போர்ட்வே பகுதியிலே அமைந்துள்ள மதரசாக்களுக்கு மத்தியிலே ஒரு அறிவு களஞ்சிய போட்டி நிகழ்ச்சி ஒன்றை நடத்துவதற்கு கொழும்பு முஸ்லிம் நிதியம், அதாவது கல்வி நிதியம் முன் வந்துள்ளது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் 22ஆம் நோன்பை நோட்டவர்களாக இந்த மஜ்மாவிலே காலை பொழுதிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த ரமலானுடைய கடைசி 10 சிறப்புகளை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் தபாரக வ தஆலா அவருடைய அருள்மறையிலே சூரத்துல் பக்ராவிலே 185வது வசனத்திலே சொல்லும் போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன், ரமலானுடைய மாதம் எத்தகைய மாதம் தெரியுமா? அந்த மாதத்திலேதான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. சகோதரர்களே, ரமலானை பற்றி பேச வந்த அந்த வல்லவன் அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லுகின்றான். அடுத்து சொல்லுகின்றான் ஹுதல் லின்னாஸ், அது முழு மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுகின்றது, ஹிதாயத்தை காட்டுகின்றது, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்ப்பு சொல்லுகின்றது. ஆக இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகின்ற காரணத்தினால் சிறப்புற்று விளங்குகின்றது. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அந்த நேர்வழியையும் தெள்ளத் தெளிவாக சத்திய அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது இந்த குர்ஆன். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யசும்ஹு, எனவே யார் அந்த மாதத்தை அடைந்து கொள்ளுகின்றார்களோ அவர்கள் அதிலே நோன்பு நோக்கட்டும். ஆக இந்த குர்ஆனை தந்தமைக்கு நன்றி கடனுக்காக வேண்டி நாம் சுமார் ஒரு மாத காலம் நோன்பு நோக்கின்றோம், தியாகம் செய்கின்றோம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் இறங்கிய அந்த இரவு அது மகத்துவத்திற்குரியதாகும். அல்லாஹ் தபாரக வ தஆலா அவருடைய அருள்மறையிலே சூரத்துல் கத்ரிலே சொல்லும் போது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக குர்ஆனாகிய இதனை மகத்துவமிக்க இரவாகிய லைலத்துல் கத்ரிலே இறக்கி வைத்தோம். வமா அதராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்னவென்பதை நபியே உமக்கு அறிவித்தது எது? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். 1000 மாதங்கள் என்பது 83 ஆண்டுகளும் 4 மாதங்களும் ஆகும். ஒரு மனிதர் லைலத்துல் கத்ருடைய இரவிலே வணங்கும் பாக்கியம் கிடைத்துவிட்டால் அவர் மகிழ்ச்சிகரமான பாக்கியம் பெற்றவராவார். இந்த ஓர் இரவை வணக்கத்திலே கழிக்கின்றவர் 83 ஆண்டுகளும் 4 மாதங்களும் ஆகிய அதிகமான காலத்தை வணக்கத்திலே கழித்து விட்டவரை போன்றாவார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாக்கியமுள்ள ஒருவருக்கு அவருடைய ஆயுளிலே
10 லைலத்துல் கத்ருடைய இரவுகள் கிடைத்து அது அவர் அந்த இரவை வணக்கத்திலே கழிப்பாரானால் அவர் 833 ஆண்டுகளும் 4 மாதங்களை விட அதிகமான காலத்தை வணக்கத்திலே கழித்து விட்டவரை போன்றாவார். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்காக எப்படி அடைவது? இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, இந்த சிறப்புமிக்க இரவு எந்த நேரத்தில் எந்த நாளிலே வரும் என்பது அது யாருக்கும் தெரியாது. ஹதீஸ்கள் இருந்து பெறக்கூடிய உண்மைதான், ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களிலே ஒற்றைப்படை இரவுகளிலே அதை அடையலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரிலே 2017வது ஹதீஸாக பதிவாகியுள்ளது, தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான். லைலத்துல் கத்ரை ரமலானின் கடைசி 10 நாட்களிலே ஒற்றைப்படை இரவுகளிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களிலும் முயற்சி செய்வார்கள், வணக்கத்திலே ஈடுபடுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிமிலே பதிவாகியுள்ளது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எந்த ஒரு நாட்களிலும் வணக்கத்திலே ஈடுபடாத அளவுக்கு இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களிலே அதிகமாக வணக்கத்திலே ஈடுபடுவார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த ரமலானுடைய கடைசி பகுதியிலே கடைசி 10 நாட்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை அவர்கள் பள்ளியிலே தங்கி இத்திகாஃப் இருந்துள்ளார்கள். இது புகாரியிலே 2026வது ஹதீஸாக பதிவாகியுள்ளது. அடுத்து இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே செய்வதற்கென ஒரு விசேஷமான ஒரு அமலை, ஒரு துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவு என்று நான் அறிய நேர்ந்தால் அந்த இரவிலே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன துஆவை சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை மன்னித்து விடு என்ற துஆவை கற்றுத் தந்தார்கள். எனவே இந்த நாட்களை நாம், இனி வரக்கூடிய நாட்களை நாம் வீணடிக்காமல் இப்படியான துஆக்களை அதிகமாக நாம் ஓதி வர வேண்டும். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த போட்டி நிகழ்ச்சியின் மூலமாக எம்முடைய ஒற்றுமை இன்னும் வளர வேண்டும். இந்த போட்டி நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுக்கு மத்தியில குரோதமோ பொறாமையோ ஏற்படுவதை நாம் இம்மி அளவும் விரும்பவில்லை. இப்படியான நிலைகள் உருவாகாமல் இருப்பதற்கு எம்மாலான அனைத்து முயற்சிகளை நாம் செய்துள்ளோம். இந்த போட்டி நிகழ்ச்சியிலே நாம் நீதமாக செயல்படுவோம். இந்த போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற மதரசாக்களிலே என்னுடைய மதரசத்து 100 கலந்து கொள்கின்றது. ஆனால் போட்டி என்ற வகையிலே, நீதம் என்ற வகையிலே எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடப்பேன் என்பதையும் இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நாம் போட்டி நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் போது எம்மிலே தவறுகள் நிகழ்ந்தால் நீங்கள் உடனே என்னிடத்திலே அதை சுட்டிக்காட்டினால் அதை உடனே நாம் திருத்திக் கொள்வோம் என்பதையும் நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்து இந்த புத்தகத்திலே 450 கேள்விகள் உள்ளது. 450 கேள்விகளை நாங்க 450 தாள்ல, ஒரே லெவல்ல உள்ள ஒரு தாள்ல நம்ம எழுதியுள்ள நம்பர் இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். இப்படி எழுதி போட்டிருக்கிறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீடா, இந்த தாள்ல வெளிப்பகுதியில ஒன்றுமே இல்லை, ஒரு அடையாளமும் இல்லை. இந்த பகுதியில் ஒரு அடையாளம் இல்லை. உள்பகுதியில தான் அந்த நம்பரை நாங்கள் எழுதிக்கிறோம். இந்த நம்பரை யார் சூஸ் பண்றாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க தெரிவு செய்வாங்க. அதை பார்த்து நாங்கள் கேள்விகளை கேட்போம். எனவே இதுல எந்த ஒரு முன்னுக்கு எழுதுகளோ அல்லது ஒன்றுமே நம்ம இடம் இல்லை, எல்லாமே உள்ளுக்கு தான் எழுதிக்கிறோம். இதை முதல்ல விளங்கிக் கொள்ளும். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அடுத்து இந்த புத்தகத்திலே உள்ளதை தான் நாங்கள் கேட்போம், இல்லாத நாங்கள் கேட்க மாட்டோம். பொதுவா வாழ்க்கையில வெற்றி தோல்வி மாறி மாறி வருவதுண்டு. எனவே வெற்றி பெற்றவர்கள் தோல்வியுற்றவர்களை பரிகாசம் செய்வது போன்ற அசிங்கமான காரியங்களிலே நாம் ஈடுபடக்கூடாது.
அடுத்து இந்த போட்டி நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை, உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. என்ன ஒத்துழைப்பு? இங்கே போட்டி நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நீங்கள் கதைக்கவோ கூச்சலிடவோ கூடாது. அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் எம்மால் போட்டி நிகழ்ச்சியை நடத்த முடியாது. அடுத்து இந்த போட்டி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய கையால அல்லது சைக்கிளை செய்வதன் மூலமாகவோ போட்டியாளர்களுக்கு உதவி செய்து இந்த அறிவுக்கணங்கிய போட்டி நிகழ்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்க வேண்டாம். அடுத்து உங்களுடைய சந்தோஷங்களை நீங்கள் வந்ததை விசில் அடிப்பதை கொண்டோ கை தட்டுவதை கொண்டோ நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள். அடுத்து எங்களுக்கு தெரியும், இந்த போட்டி நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வேண்டி நாம் அறிந்த ஒரு அறிவிப்பாளர், அவருடைய குரலை அடிக்கடி நீங்கள் வானொலியிலே கேட்டிருப்பீர்கள். நான் விசேஷமா அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 3 மொழியிலே சரளமாக அவர் போட்டி நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர். வானொலியில பராய் முலிமான் போன்ற நிகழ்ச்சிகளை இன்னும் பல நிகழ்ச்சிகளை நடத்தி முடிப்பவர் அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் சகோதரர் அஸ்மிசாரி அவர்களுக்கு மைக்கை நான் ஒப்படைத்துவிட்டு என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானல்லாஹ். கடலினை மலையை கதிர்மதி உடுவை, கடலினை மலையை கதிர்மதி உடுவை சகலவற்றும் அரசுடன் குருசை புடவியை சுவனப்பதியினை அமரர் பொருந்திடும் அடுக்கடுக்கவை வடிவுறத்தனது பேருடையதனால் வகுத்து வெவ்வேறு அமைத்து உடலுக்கு உயிராய் உயிரினுக்கு உடலாய் உறைந்த மெய் பொருளினை புகழ்வான். இங்கே கொழும்பு முஸ்லிம் வாலிபர் கல்வி நிலையம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அறிவுக்களஞ்சிய போட்டிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக என்று நாம் வரவேற்பதோடு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவர்கள் மீது உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போட்டியின் விதிகளை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் இந்த முதலாவது சுற்றிலே கலந்து கொள்ளவிருக்கின்ற போட்டியாளர்களை இந்த வேளைக்கு அன்போடு அழைக்கின்றோம். ஒவ்வொரு மதரசாவும் 8 போட்டியாளர்களை இந்த போட்டிக்காக அனுப்பி வைத்திருக்கின்றன. அதிலே முதலாவது சுற்றிலே 4 போட்டியாளர்களும், இரண்டாவது சுற்றிலே 4 போட்டியாளர்கள் என 8 போட்டியாளர்கள் இந்த ஒரே போட்டியிலே இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்வார்கள். அந்த வகையிலே இந்த முதலாவது சுற்றிலே போட்டியிலே மோதவிருக்கின்ற 2 அணியினரையும் அறிமுகப்படுத்தி அந்த அணியின் போட்டியாளர்களை இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தாருல் ஐயாஷ் பி மதரசாவைச் சேர்ந்த SAM ஷியாஸ் அலி என்னுடைய இடதுபுறத்திலே இருக்கின்ற இந்த ஆசனங்களிலே அமர்ந்து கொள்ளலாம். வேகமாக வாருங்கள். SAM ஷிஃபான் அலி. மூன்றாவது போட்டியாளர் ஷஸ்னி அல்மி. நான்காவது போட்டியாளர் ஹாஷிம் பிலா. இவர்களோடு போட்டியிடுவதற்காக மதரசத்துன் நூர் A பிரிவைச் சேர்ந்த 4 போட்டியாளர்களும் இந்த மேடைக்கு இப்பொழுது அழைக்கப்படுகிறார்கள். சாயத் ஃபவாஸ். நான் பெயர்களை குறிப்பிடுகிற போது அந்த பெயர்களின் வரிசை கிரமப்படி அவர்கள் அமர்ந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். You are requested to take your seats in order in the way your names are announced. இரண்டாவது போட்டியாளர் சுஹைல் ஃபவாஸ். மூன்றாவது போட்டியாளர் நுஸ்ரி ஜாஹிர். நான்காவது போட்டியாளர் இத்ரீஸ். அன்பார்ந்த பார்வையாளர்களே, சகோதரர்களே, இந்த போட்டி 2 சுற்றுகளாக நடைபெறும். 2 சுற்றுகளிலும் இந்த மதரசாவினுடைய இருவேறு அணிகள் இந்த மேடையிலே மோதிக்கொள்ளும். கேள்விகள் அந்தந்த போட்டியாளர்களாலேயே தெரிவு செய்யப்படும். அவர்கள் தெரிவு செய்கிற அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்வதற்காக 10 வினாடிகள் அவர்களுக்கு வழங்கப்படும்.
அந்த 10 வினாடி கால பகுதிக்குள் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தவறினால் அவர்களுடைய அணியிலேயே வேறொருவருக்கு அந்த கேள்வி கொடுக்கப்படும். உண்மையிலேயே முதலாவது அந்த கேள்விக்கு பதிலளிப்பவருக்கு 10 புள்ளிகள் வழங்கப்படும். அந்த அணிக்கு அந்த 10 புள்ளிகள் சென்று சேரும். அதே போன்று முதல் கேள்விக்கு பதிலளிக்காமல் அந்த அணியிலே அந்த கேள்விக்கு வேறொரு நபர் பதிலளிக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படும். அந்த 5 புள்ளிகள் வழங்குவதற்கு ஏற்கனவே நாம் குறிப்பிட்டபடி 10 வினாடிகளே வழங்கப்படும். இந்த 2 சந்தர்ப்பங்களையும் ஒரு அணி இழந்துவிட்டது என்று சொன்னால் எதிரணிக்கு அந்த கேள்வி வழங்கப்படும். எதிரணியும் 10 வினாடிக்குள் அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் அவர்களுக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படும். யாரும் பதில் சொல்ல தவறவிடத்து எந்த ஒரு அணிக்கும் எவ்வித புள்ளிகளும் வழங்கப்பட மாட்டா என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கே ஒவ்வொரு கேள்வியும் மும்மொழிகளிலும் கேட்கப்படும். கேள்வி மீண்டும் மீண்டும்